Good morning, students. In last class, we learned about what is list, right? Introduction list and how to create a list in Python, and then how to access the elements in Python and accessing all elements in the list. ஸோ என்ன பண்ணிச்சோம் அப்படின்னா லிஸ்ட்னா என்ன லிஸ்ட் அப்படின்னாலே வித் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றது தான் லிஸ்ட்டு. ஓகேவா, நம்ம எலிமெண்ட்ஸை வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் லிஸ்ட்டு. ஸோ எப்படி நம்ம லிஸ்ட்டை அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் அக்சஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 ஆன்வர்ட்ஸ் ஆரம்பிக்கும். அரே அப்படின்ற மெமரி அதில் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்காக ஸ்டார்டிங் வேல்யூஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து ஜீரோஸ் ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தது ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் -1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஹோல் வேல்யூ அப்படிங்கும்போது 0 to n நம்பர் அண்ட் தென் மைனஸ் வேல்யூனா -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ இது ரிவர்ஸு. அண்ட் தென் லிஸ்ட்டோட லென்த் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது. இப்போ ஸ்ட்ரிங் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கேல்குலேட் பண்ணுறது எப்படி. அப்போ தமிழ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட தமிழ் அப்படின்றோட தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதான் லிஸ்ட்டோட லென்த் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற டாபிக் என்ன, ரிமைனிங் அதை நம்ம இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் பெரிய லெசன், அவ்வளோதான். ரொம்ப பெரிய லெசன்லாம் இல்லை, ஆல்ரெடி படித்தது. பட் நம்ம பைத்தானுக்குள்ளே எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஸோ கொஞ்சம் லிஸ்ட்டு, டியூப்பிள் எல்லாமே ஒரே இடத்துல வந்திருக்கு. ஓகேவா, செட்டு அண்ட் தென் டிக்ஷனரிஸ் இது எல்லாமே ஒரே லெசன்ஸில் வந்ததுனால நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தனித்தனியாக செப்பரேட்டடாக படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா. ஸோ லிஸ்ட்டு நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன அக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப் அது வரைக்கும் தான் நம்ம படித்தோம். ஓகேவா. ஸோ ஃபார் லூப் அப்படிங்கும்போது நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எந்த லிஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்றது இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தது. ஸோ ஒரு லிஸ்ட்டில் எப்படி எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறது, கொடுத்த ஒரு வேல்யூவை வேறு வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் லிஸ்ட் அப்படிங்கும்போது மியூட்டபிள்னு சொல்லியாச்சு, ஆமாவா. ஸோ மியூட்டபிள் மீன்ஸ் சேஞ்சபிள், பட் டியூப்பிள் இஸ் நாட் இம்மியூட்டபிள். இட்ஸ் நாட் சேஞ்சபிள். நம்ம கொடுக்குற வேல்யூவை என்னால் டியூப்பிளில் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ண முடியும் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி இந்த டாப்பிக்காக சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸ். எப்படின்னா ஒரு கொடுக்குற எலமெண்ட்ஸை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மூலியமாக. சின்டாக்ஸ் பாருங்கள், லிஸ்ட்டு வேரியபிள் என்ன வேரியபிளோ அந்த வேரியபிளை கொடுத்துட்டு எக்ஸ்னா எக்ஸ், ஒய்னா ஒய். ஸோ அந்த வித்தின ப்ராக்கெட்ஸ்குள்ளே இண்டெக்ஸ் ஆஃப் ஆன் எலமெண்ட் என்ன இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அந்த இண்டெக்ஸ். இப்போ 202 இப்போ நான் என்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ 2 3 இப்போ 0 ஆன்வர்ட்ஸ் நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ நான் என்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ணுமோ அது என்ன வேல்யூவாக சேஞ்ச் ஆக போகுதோ அந்த நம்பர்ஸ் இது இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இது வந்து சிங்கிள் எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து மோர் தென் ஒன் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டு வேரியபிள் இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் தென் எண்டிங் வேல்யூ கொடுத்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூஸை நான் கொடுக்குறது. இது வந்து மல்டி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இப்போ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட்டு 2 4 5 8 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட எலமெண்ட்ஸ் வந்து பிஃபோர் அப்டேட்டட்னு சொல்லியிருக்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட் அப்படின்னும் மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 2 4 5 8 10 அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவல் வேல்யூ அதுதான் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, மை லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் வேல்யூ 2ங்கிறது என்னது 0 1 2 5th ஒன் 2 4 5 அந்த வேல்யூவில் 5 அப்படிங்கிறத செகண்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ செகண்டு. ஏன்னா 0 வந்து 2க்கு, 4 வந்து 1, இவங்க 0, இவங்க வந்து 1, 5 வந்து 2. ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகணும், இப்போது இந்த 5 அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன ஆகும், லிஸ்ட் ஆஃப் 2. இப்போ இந்த வேல்யூ நான் என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா 6 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அது வந்து அந்த பிரிண்ட் வேரியபிள் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 5 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, பட் இந்த இடத்துல பாருங்கள் 6 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன வேல்யூவாக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுக்குறது.
கீழே பாருங்களேன், நம்ம இது வந்து சிங்கிள் எலிமெண்ட்ஸு. இதே மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸ் நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இண்டெக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் தென் எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ மை லிஸ்ட்டு வந்து 1 3 5 7 9 அப்படின்னு கொடுத்துட்டேன். இதோட என்னென்னா இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் 1 3 5 7 9 அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மை லிஸ்ட்டில் 0லேருந்து 5 இருக்கிற எலிமெண்ட்ஸ் மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா ஈவன் நம்பராக. ஸோ 2 4 6 8 9 அப்படின்னு ஸோ ஈவன் நம்பராக நான் மொத்தத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மை லிஸ்ட்டு 0 to 5. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ தென் எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ இதெல்லாமே நான் மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து வேல்யூஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் சேஞ்சிங் எலிமெண்ட்ஸ். ஆடிங் மோர் எலிமெண்ட்ஸ் இன் லிஸ்ட்டு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம், எப்படி ஒரு எலிமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறது. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ 5 வரைக்கும் தான் இருக்குது. 0 2 4 6 8 10 இது வந்து நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது. இப்போ 10க்கு அடுத்து இன்னொரு வேல்யூ நான் ஆட் பண்ணணும்னா என்ன மாதிரியான நான் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா அப்பெண்டுன்ற ஒரு சின்டாக்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும். In Python, append function is used to add a single element and the extend function is used to add more than one element on an existing list. So append அப்படிங்கிறது ஒரே ஒரு வேல்யூவை லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது. and then extend அப்படிங்கிறது மோர் தென் ஒன் வேல்யூஸை மோர் தென் எலிமெண்ட்ஸை ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது. ஓகேவா, அப்பெண்டுனா சிங்கிள் எலிமெண்ட்ஸு, எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ பாருங்கள், லிஸ்ட் டாட் அப்பெண்ட் எலிமெண்ட் டு பி ஆடட், லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் எலிமெண்ட்ஸ் டு பி ஆடட். இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்குள்ளே செட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோர் தென் ஒன் வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் லிஸ்ட்டில் அதனால் செட் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். The extend functions multiple elements should be specified within a square brackets as an arguments of the functions. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதை சொல்லிக்கலாம். ஸோ பாருங்கள், மை லிஸ்ட் ஈக்குவல் டு 34 45 9 48. மை லிஸ்ட் அப்பெண்ட்னா 90 மட்டும், அதை ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 34 45 48 and then 90 is also included. இது வந்து அப்பெண்ட். இதே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பாருங்கள், மை லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் எனக்கு என்ன வேல்யூஸ் நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், 71 32 29. ஸோ மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு ஓவராலாக எனக்கு பிரிண்ட் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா 35 45 48. அதோட லாஸ்ட்டாக நான் கொடுத்த 90 வந்து இங்கே நான் ஆட் பண்ணதுனால ஏற்கனவே இருக்கிற எலிமெண்ட்ஸோட இப்போ 71 32 29 அப்படின்ற ஒரு மோர் தென் ஒன் வேல்யூஸுமே எனக்கு ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேப்லேஷன் போட்டுக்கோங்க. லிஸ்ட்டு, டியூப்பிள் அண்ட் தென் செட், டிக்ஷனரிஸ் இப்படி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுக்கும் இப்போ லிஸ்ட்டுனா ஒரு லிஸ்ட்டை எப்படின்னா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இண்டெக்ஸை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, அண்ட் தென் ரிவர்ஸ் இண்டெக்ஸ் எப்படி பண்ணுறது, இப்போ இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சின்டாக்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் இதில் வரும்போது டக்குன்னு நம்மளை அஷ்யூம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமில் இந்த ஆன்சர் நம்மளே எழுத முடியும். நீங்கள் ஓவரால் பேராகிராஃபை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி வேகாக இருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் தனியாக பிரிச்சுட்டிங்க, லிஸ்ட்டுக்கு இது இவ்வளோ தான், டியூப்பிள்ஸ்க்கு இவ்வளோ தான் அப்படிங்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா லிஸ்ட்டு டியூப்பிள் மோர் ஓவர் ஈக்குவல். இதில் ஏதாவது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர டோட்டலாக சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நம்ம லிஸ்ட்டை படிச்சுட்டோம் அப்படின்னா டியூப்பிள்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் மட்டும் போகிறோம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாமில் பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். எது லிஸ்ட், எது டியூப்பிள், எது ஆட் பண்ணணும், என்ன மாதிரியான சின்டாக்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு ஹெட்டிங் அதுக்கான சின்டாக்ஸ், ஹெட்டிங் சின்டாக்ஸ் இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் நீங்களாகவே போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா சின்டாக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாம் நம்மளாவே என்ன பண்ண முடியும், இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது வந்து ஆடிங் மோர் எலிமெண்ட்ஸ் இன் லிஸ்ட்டு. ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அப்பெண்டு, மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் எக்ஸ்டெண்டு. ஓகேவா, ஸோ இன்சர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் இன் ஏ லிஸ்ட்டு. ஒரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணுறேன் பொசிஷனோட. ஓகேவா, காமனாக கொடுக்காம பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆட் மோர்னா நான் லாஸ்ட் ஆட் ஆகிடும். பட் எனக்கு இண்டெக்ஸில் இந்த பொசிஷனில் எனக்கு இங்கே வேல்யூ வரணும் அப்படிங்கிறதுக்கு இண்டெக்ஸ் இன்சர்ட்டிங் எலிமெண்ட்ஸ்னே லிஸ்ட் இதை நான் யூஸ் பண்ணணும்.
As you learned already, append function in Python is used to add more elements in the list, but it includes elements at the end of the list. If you want to include the elements at your desired position, you can insert function. The insert function is used to insert an elements at any position of a list. நான் சொன்னது அப்படியே பேராகிராஃபாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்பெண்டை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட்டாக என்னோடய லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும். பட் இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லிஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் எனக்கு இங்கே வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ 34க்கு அடுத்தது இப்போ 39 எனக்கு வரணும் இண்டெக்ஸ் 1ல் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த இன்சர்ட்டிங்கிற எலமெண்ட்ஸை நான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். My list equal to 34, 98, 47, Kannan, Gauri Shankar, Lenin, Srinivasan. ஸோ இவங்க எல்லாமே என்னது லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸு. ஸோ அவங்கள நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு மை லிஸ்ட் டாட் இன்சர்ட் 3, ராமகிருஷ்ணன். ஓகேவா? ஸோ 3ல் எனக்கு ராமகிருஷ்ணன் அப்படின்னு எனக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இண்டெக்ஸ் பொசிஷன் 3, ராமகிருஷ்ணங்கிறது வேல்யூஸு. ஸோ 34ங்கிறது 0, 98 1, 2ங்கிறது 47. ஸோ 3 இஸ் அ ராமகிருஷ்ணன். ஸோ கண்ணனுக்கு பிஃபோர் எனக்கு என்ன பண்ணணும், ராமகிருஷ்ணன்ற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்துருச்சு ஆன்சரு. ஸோ இன்சர்ட்டுங்கிறது என்னென்னா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுறது தான் எனக்கு இண்டெக்ஸ் அந்த சின்டாக்ஸ் எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஆடட்லேயே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து ஆட் பண்ணுறது இருக்குது. லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் அப்பெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது லிஸ்ட்டில் வேல்யூஸ் போது எனக்கு வேணும்னா எக்ஸ்டெண்டர் ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த பொசிஷன் எனக்கு வேணும், கரெக்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இன்சர்ட்டிங் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி பொசிஷன் வேல்யூ அட் த சேம் டைம் என்ன வேல்யூஸ் இன்னும் கொடுக்கணும். ஓகேவா? தென் டெலிட்டிங், நான் இன்சர்ட் பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன் பொசிஷன்ஸை, இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணணும், டெலிட்டிங்னா டோட்டலாக மொத்தமும் வேல்யூஸும் இல்லாமல் போயிடுது. தெர் ஆர் 2 ways to delete an elements in a list. ஸோ 2 மெத்தட் இருக்குது டெலீட்டில் அப்படின்னா. மொத்தமும் போகிறது வேறு, எனக்கு எலிமெண்ட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் போனால் போதும், பட் இருக்கிற அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட், 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டெலீட்டில் இருக்கிற 2 மெத்தட் என்ன, டெலீட் அண்ட் ரிமூவ். டெல் அண்ட் remove function. Del statement is used to delete known elements, whereas remove function is used to delete elements in a list if index is unknown. The del statement can be also used to delete entire list. So delete function அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தெரிஞ்ச நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறது, டெலிட் பண்ணணும். அந்த டெலிட் பண்ணால் என்டையர் லிஸ்ட்டையுமே டெலிட் பண்ணணும். பட் ரிமூவ் அப்படின்றது என்னென்னா, அங்கே இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கும், பட் லிஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்படியே தான் இருக்கும். ஸோ டெலிட் அண்ட் ரிமூவ்ங்கிறது டெலிட்டிங் எலிமெண்ட்ஸு. ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள், டெல் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். என்ன லிஸ்ட்டு, அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது இண்டெக்ஸு. ஓகே, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் மட்டும் டெலிட் பண்ணுறது. இது டெலிட் லிஸ்ட் இண்டெக்ஸ் ஃப்ரம் டு அப்படின்றது என்ன, மல்டிபிள் எலமெண்ட்ஸு. ஸோ என்டையர் லிஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், வெறுமனே டெலிட் லிஸ்ட் மட்டும் கொடுத்துட்டா என்டையர் லிஸ்ட் மொத்தமும் டெலிட் ஆகிடும். பர்டிகுலர் பொசிஷன் மட்டும் டெலிட் பண்ணுறது. அண்ட் தென் நம்ம சேஞ்சிங் வேல்யூ பண்ணோம் இல்லையா, ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறது. ஃப்ரம் டு வேல்யூஸ் கொடுத்துட்டேன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு டோட்டல் என்டையர் லிஸ்ட்டே போயிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வெறுமனே லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எல்லாமே போயிடணும். ஸோ எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை சப்ஜெக்ட் ஈக்குவல் டு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ். இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸு, இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸு. இப்போ எல்லா சப்ஜெக்டையும் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ வந்துருச்சு. டெலிட் மை சப்ஜெக்ட்ஸ் 1. ஸோ இண்டெக்ஸ் 1 அப்படிங்கும்போது என்னது, ஹிந்தி. ஸோ தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெலிட் ஆகாமல் வருவாங்க. ஏன்னா ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ 1ல் இருக்கிறது ஹிந்தி. ஸோ அவங்க டெலிட் ஆகிடுவாங்க. ஸோ எனக்கு எல்லாமே போயிடணும். 1:3 அப்படிங்கும்போது என்னது, 1 2 தான் இருக்குது, 3 அங்கே எலிமெண்ட்ஸ் கிடையாது. அப்போ 1:3 அப்படிங்கும்போது தமிழ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 0 பொசிஷனில் இருக்குது இல்லையா. ஸோ தமிழ் மட்டும்தான் இருக்கும், இது எல்லா 2மே போய்டும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே போய்டும். டெலிட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகிடும், எல்லா சப்ஜெக்ட்டுமே போய் எனக்கு என்டையர் லிஸ்ட்டுமே என்ன ஆகும், டெலிட் ஆகிடும். பட் ரிமூவ் பாருங்கள்,
The function clear. The function clear is used to delete all the elements in a list. It deletes only the elements and retain the list. அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸை தான் டெலிட் பண்ணுமே தவிர அந்த லிஸ்ட் என்ன பண்ணோம் அப்படியே இருக்கும். இந்த டெலிட் ஸ்டேட்மெண்ட் டெலிட் என்டையர் லிஸ்ட். ஆனால் டெலிட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாது, எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுக்காது, அந்த லிஸ்ட்டையே சேர்த்து எடுத்துரும். ஸோ கேட்பாங்க வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெலிட் அண்டு ரிமூவ் ஆர் கிளியர் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும், என்டையர் லிஸ்ட் போகிறது டெலிட்டு, பட் ஒன்லி எலமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறது ரிமூவ் ஆர் கிளியர். ஓகேவா? ஸோ பாருங்கள், லிஸ்ட் டாட் ரிமூவ் எலமெண்ட் எந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறது டாட் ரிமூவ்னு சொல்லிட்டு என்ன எலமெண்ட் வேல்யூ கொடுத்துடணும். இப்போ லிஸ்ட் டாட் பாப் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறது பாப்அப். அந்த லிஸ்ட் டாட் கிளியர் அப்படிங்கும்போது மொத்தமும் போயிடும், பட் என்னது ஆனால் லிஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட் ஈக்குவல் டு 12, அதே மாதிரி சேம் இருக்குது. இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. 89ங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகும், 12, 34 கண்ணன் இவங்க ரிமைனிங் இருப்பாங்க. 34 அப்படின்றவரை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், பாப்அப் பண்ணுறோம். பொசிஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது வேல்யூ எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம், இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோம். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மை லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படின்றது ரிமூவ் கொடுக்கறது என்ன எலமெண்ட்ஸ் வேல்யூவை கொடுக்கறது, நாட் அ இண்டெக்ஸ் வேல்யூ, எலமெண்ட் வேல்யூவை கொடுக்குறது. இப்போ கண்ணன்னா கண்ணன், 12னா 12, இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அந்த எலமெண்ட் கொடுக்கறது. பட் லிஸ்ட் டாட் பாப் அப்படிங்கிறது இண்டெக்ஸை கொடுக்கணும், இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்கறது பாப். பட் கிளியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டலாக என்ன பண்ணணும், அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடு, பட் அந்த லிஸ்ட்டை வச்சுக்கோ. பாருங்களேன், மை லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அங்கே இருக்கிற என்ன பண்ணுது, எல்லா லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ எலமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, பட் லிஸ்ட் அந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் எம்டி லிஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் delete and remove. Delete means entirely deleted list also, but delete only on elements, not a list. This is the difference. List and range functions. Next one is a list and range functions. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஞ்ச்னா என்னென்னு, ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஓகேவா? ஸ்டார்ட் மீன்ஸ் இனிஷியல் வேல்யூ, end means finished value, step means incremental value. இப்போ ஃபாரில் என்ன பண்ணுவோம், ஃபார் I equal to 0 அப்படின்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வேல்யூ, I ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ, I greater than or equal to 10 அப்படிங்கிறது எண்டிங் வேல்யூ, ஐ மீன் அதோட கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். The range is a function is used to generate a series of values in Python. Using a range function, you can create a list with series of values. The range function has 3 arguments. என்னென்ன arguments இருக்கு ரேஞ்சில், ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஓகேவா? ஸோ மோர் தென் சீரீஸ்னால் என்னது, கண்டினியூவாக வரதை நான் இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ரேஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. ரேஞ்ச் அப்படின்ற ஒரு கொஷின்ஸை 3 மார்க்கில் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வரும். அப்போ வரும்போது ரேஞ்ச்னா என்ன, அதுக்கான சின்டாக்ஸ், அந்த சின்டாக்ஸுக்கு அப்ரிவேஷன் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸ்டார்ட் வேல்யூனா என்ன, எண்ட் வேல்யூனா என்ன, ஸ்டெப் வேல்யூனா என்னென்னு எழுதணும். அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க, இல்லைனா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, இது வரைக்கும் எழுதணும். அண்ட் தென் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் ஆல்சோ யூ ரைட். நீங்கள் எந்த ஒரு கொஷினுக்குமே எக்ஸாம்பிள் எழுதவே மாட்டேன்றீங்க, அது 5 மார்க்காக இருந்தாலுமே கூட. பட் அது ரொம்ப ராங். 5 மார்க்கு, 3 மார்க், 2 மார்க்கில் தான் மேக்ஸிமம் வந்து 5 எக்ஸாம்பிள் எழுத மாட்டாங்க. பட் 3 மார்க் 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இஸ் அ நெசசிட்டி. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. இன்கேஸ் அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ பாருங்கள், ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னா பிகினிங் வேல்யூ ஆஃப் சீரீஸ். 0 இஸ் த டிஃபால்ட் பிகினிங் வேல்யூ சொல்லியாச்சு. மேபி எதுவுமே கொடுக்கலாம், அது 0 அப்படின்னு இனிஷியலாக எடுத்துக்கும், டிஃபால்ட் வேல்யூவாக எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. எண்ட் வேல்யூ அப்படின்னா அப்பர் லிமிட் ஆஃப் சீரீஸ். பைத்தான் டேக்ஸ் த எண்டிங் வேல்யூ ஆஸ் அப்பர் லிமிட் -1. அதோட ரேஞ்ச் என்னவோ அதை கொடுக்குறது. அது எப்படி வேணாலும் டிஃபால்ட்டாக அப்பர் லிமிட் வந்து -1 அப்படின்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. Step value, it is the optional argument which is used to generate different interval of values.
ஸோ நம்ம பைத்தானை படிக்க இது ஆப்ஷனலாக எடுத்துக்கிறாங்க. மேபி நீ இது கொடுக்கலாம், இது கொடுக்காம இருக்கலாம். கொடுத்து அப்படின்னா இன்டர்வல் எந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11. இங்கே நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கல. பிரிண்ட் என்ன பண்ணிட்டோம், எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1லேருந்து அப் டு 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 0 இல்லையா, அதனால். ஸோ 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2,11,2. இப்போ 2 அப்படின்றது எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டு வந்து 11. இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2 ஸோ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 2, 4, 6, 8 and 10. ஸோ இது எனக்கு இப்படி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச். ஓகே, லிஸ்ட்டில் எப்படி ரேஞ்ச் நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட்டிங் லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஒரு லிஸ்ட்டில் நான் எப்படி சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ண முடியும் லிஸ்ட்டுக்குள்ளே. ஓகேவா? யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் க்ரியேட் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் to convert the results of range function into list. We need one or more function is called list. The list function makes the result of a range as a list. The list function is also used to create a list in Python. இந்த லிஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பைத்தானில் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ரேஞ்ச் அப்படின்னா, சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு ரேஞ்ச் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படித்தது தான், அதான் சொல்லியிருக்கிறாங்க. அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் வேரியபிள், லிஸ்ட் ஈக்குவல், லிஸ்ட் வேரியபிள்னால் என்னது, வேல்யூஸ் என்ன நேம் கொடுத்துருக்கோம் அந்த நேமை ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச், லிஸ்ட் என்ன லிஸ்ட்டு, அதோட ரேஞ்ச் என்ன. இங்கே கீழே எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஈவன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஆஃப் 2,11,2 மேலே பார்த்தது தான். ஸோ பிரிண்ட் என்னது, ஈவன் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்போது 2, 4, 6, 8, 10 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதே பாருங்கள், ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். ஸ்கொயரில் எம்டி லிஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஐயோட ரேஞ்ச் என்ன 1,11 சொல்லியாச்சு. ஸோ எஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மல்டிப்ளை கேல்குலேட் பண்ணணும். ஸ்கொயர் டாட் அப்பெண்ட்ஸ் ஆஃப் எஸ். ஸோ அப்பெண்ட் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்கொயர் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு நான் எஸ்ஸில் என்ன ரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்ஸோட வேல்யூ எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எஸ் நான் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ அந்த வேல்யூஸ் நான் எனக்கு எடுத்து கொடுக்கும். அப் டு என்ன பண்ணிக்கோ 1 to 10 கொடுத்துருக்கிறதுனால எனக்கு என்ன, 1ஓட ஸ்கொயர் என்ன, 1ஓட ஸ்கொயர் 1 தான், 2க்கு 4, 3க்கு 9. ஸோ இது மாதிரி எனக்கு அப் டு 10 வரைக்கும் அதோட ஸ்கொயர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் அப்படிங்கிறது எம்டி லிஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் ரேஞ்ச் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1,11 சொல்லிட்டோம். அது கண்டிஷன் என்ன அப்படின்னா, எஸ் ஈக்குவல் மீன் ஸ்கொயர் இல்லையா, எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் $2. $னால் நம்ம பைத்தானில் ஸ்கொயர் அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1. ஸோ அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் அப் டு 11 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அட் த சேம் டைம் எப்படி எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க வேல்யூஸ்னால், ஸ்கொயர் டாட் அப்பெண்ட் ஆஃப் எஸ். ஸோ ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு எம்டி வேல்யூ கொடுத்தாச்சு. டாட் அப்பெண்ட்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூவை இன்க்ளூட் பண்ணுறது அப்பெண்டோட ஜாபு. ஸோ அப்பெண்டும் போது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுத்தாச்சு. 1 கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 1 தான் வரும். ஸோ லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். கம்மா அப்பெண்ட், நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் போகிறேன். ரேஞ்ச் வந்து 2 போகுது. நெக்ஸ்ட்டு வேல்யூஸு போகும்போது செகண்ட் வேல்யூன்னு 2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆகுது. 4 அப்பெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். அப் டு என்னோடய ரேஞ்ச் வந்து என்ன ஆகும், ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும், கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா க்ரியேட்டிங் லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ லிஸ்ட்டில் எப்படி நான் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஆட் பண்ணுறேன், அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது. லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்ஸு. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான வேல்யூ. ஒரு கண்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் க்ரியேட்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபையிங் சர்டன் கண்டிஷன்ஸ். நம்ம ரேஞ்ச் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த ரேஞ்ச் மாதிரியே தான் இந்த காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படிங்கிறது. பட் ரேஞ்சோட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட்
அப்படின்னு சொல்கிறது. ஸோ சின்டாக்ஸ் லிஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச். ஸோ என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்க போகிறோம் பாருங்களேன். எக்ஸாம்பிள், ஜென்ரேட்டிங் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். நம்ம அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா. மேலே பாருங்கள் ஸ்கொயரு எக்ஸு அப்படி இப்படின்னு ரேஞ்ச் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணோம். பட் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம காம்ப்ரிஹென்ஷனில் ஸ்கொயர்னு கொடுத்துட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் என்ன வேல்யூ, ஓகேவா. ஸோ வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு வேரியபிள்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டு எக்ஸின் ரேஞ்சு அதுலேயே கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம் 1,11 சொல்லிட்டு ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணு ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், இதுக்கு 2-3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறோம், ஓகேவா. பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், ஒரே லைனில் அந்த எல்லா கண்டிஷன்ஸுமே கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க, மெத்தட் சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பி, கவுண்ட், இண்டெக்ஸ், ரிவர்ஸ், சார்ட். ஓகே. ஸோ காப்பி அப்படிங்கும்போது என்னது, ஏற்கனவே இருக்கிறத இன்னொரு தடவை நம்ம காப்பி பண்ணி அனதர் ஒரு லிஸ்ட்டை நான் என்ன பண்ணுவேன் கொடுக்கறது. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஏ காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஸோ என்ன இருக்கோ ஆக்சுவல் என்ன இருக்கோ அதை மறுபடியும் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகி கொடுக்கும். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். மறுபடியும் என்ன பண்ண வேண்டாம், திருப்பி இதே வேல்யூ நான் கோடிங்காக டைப் பண்ண வேண்டாம். நான் லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டேன். என்ன நேமோ இப்போ மை லிஸ்ட் அப்படிங்கிறது வேரியபிளாக இருக்குது. ஸோ வேரியபிள் நேமை மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா போதும், அங்கே என்ன இருக்கோ எலிமெண்ட்ஸ் அது அப்படியே எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட்டு ஆகிடும். நம்ம கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே. ஸோ கவுண்ட் அப்படிங்கும்போது நான் எனக்கு அந்த இடத்துல எத்தனை இருக்குது வேல்யூஸ் இருக்குது, எத்தனாவது இண்டெக்ஸ் வேல்யூவாக இருக்குது அப்படின்றது கவுண்ட்டு. ஸோ ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஏ லாஸ்ட். ஓகே. லிஸ்ட் டாட் கவுண்ட் வேல்யூ. இப்போ லிஸ்ட் டாட் கவுண்ட் வேல்யூ அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் இருக்கிறது தான் எனக்கு என்ன ஆகும், கவுண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 12 அப்படின்றது தான் லாஸ்ட் நம்பர். இப்போ 12 அப்படிங்கிறது எனக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இண்டெக்ஸ் பாருங்கள், ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் ரெக்யரிங் எலமெண்ட். ஸோ இங்கே நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஆனால் என்னது 2-3 இருந்தால் ஃபஸ்ட்டு தான் எனக்கு பிரிண்ட் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெக்யரிங் எலமெண்ட். இப்போ இங்கே பாருங்கள், கீழே எக்ஸாம்பிள் பாருங்களேன், 36,12 இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்குற இண்டெக்ஸ் என்னது 12 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இண்டெக்ஸில் 2 இண்டெக்ஸ் வந்து 12 இருக்கிறதுனால பட் நான் எனக்கு என்ன எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும். இப்போ வந்து 0, 1 இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ 1 தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஆகும், 1 அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். மேபி இதே வந்து 12 அப்படின்னு ஒரு 4, 5 இருந்ததுன்னா 4 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேவா. ஓகே. ஸோ அண்ட் தென் ரிவர்ஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். நம்ம என்ன கொடுத்துருக்கேனோ அந்த இதை வந்து ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ நான் கொலாப்ஸாக கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக ஆர்டர் ஆகி அசெண்டிங்கில் வந்துடும். ஸோ மை லிஸ்ட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸு பிரிண்ட் மை லிஸ்ட். சார்ட்னா என்னம்மா, சார்ட்ஸ் த எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட்டு. ஒரு எலமெண்ட்ஸோட எலமெண்ட்ஸை என்ன பண்ணணும், சார்ட் பண்ணுங்கள். ஐ மீன் சார்ட்டிங் மீன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, A to Z, Z to A அப்படின்றது. லிஸ்ட் டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம போத் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல். ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ஷனல் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இஃப் ரிவர்ஸ் இஸ் அ செட் ஆஸ் ட்ரூ, லிஸ்ட் ஸ்டார்டிங் இஸ் அ டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர். இந்த மேக்ஸிமம் நமக்கு தெரியும் இந்த லிஸ்ட்டில் நமக்கு அசெண்டிங் ஆர்டர் இஸ் அ டிஃபால்ட் சார்ட்டிங் எலிமெண்ட்ஸ், கரெக்டாக. ஸோ நம்ம டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஆகும் டிசெண்டிங் ஆர்டராக எனக்கு பிரிண்ட் ஆகும். மேபி நான் வெறுமனே கொடுக்காம நான் சார்ட்டிங் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு என்ன ஆகும், டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் மட்டும்தான் எனக்கு வேல்யூஸை
எடுத்துக்கும். ஸோ பக்கத்தில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மை லிஸ்ட் ஈக்குவல் டு திலோத்தமா, தரணி, அனிதா, சாய் ஸ்ரீ, லாவண்யா. ஸோ இதெல்லாம் என்ன லிஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ சார்ட்னு அப்படி கொடுத்துட்டாங்களே தவிர நீங்கள் என்ன பண்ணியிருக்காது, இது அசெண்டிங்காக டிசெண்டிங்காக கொடுக்கல. ஸோ சார்ட்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் இந்த லிஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை லிஸ்ட் டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ நீ ரிவர்ஸ் பண்ணும்போது எது ட்ரூவாக இருக்கோ, ஐ மீன் டிசெண்டிங் ஆர்டர், ஓகே, எது ட்ரூவாக இருக்கோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஸோ இது ஃபஸ்ட் ஒன் இஸ் அ டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர். செகண்ட் ஒன்று ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ பாருங்கள், காப்பி, கவுண்ட், இண்டெக்ஸ், ரிவர்ஸ், சார்ட் இது படித்தோம். இப்போ வந்து 3 பார்க்க போகிறது என்னென்னா மேக்ஸிமம், மினிமம், சம். மேக்ஸிமம்னா இருக்கிறதுலேயே எவ்வளோ லிஸ்ட்டில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்றது. அந்த மினிமம் வந்து இருக்கிற லிஸ்ட்லேயே மினிமம் நம்பரை வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது. அந்த சம் அப்படிங்கும்போது இருக்கிற எல்லா லிஸ்ட்லேயும் வேல்யூவை ஆட் பண்ணி பிரிண்ட்டை கொடுக்குறது. ஸோ சம் அப்படின்னு நமக்கு தெரியும், வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுக்குறது சம் இல்லையா? ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ பாருங்கள், எல்லா லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா காப்பி, கவுண்ட்டு, இண்டெக்ஸ், ரிவர்ஸ், சார்ட்டு, மேக்ஸிமம், மினிமம் அண்ட் சம். ஸோ தீஸ் ஆர் த அதர் லிஸ்ட் இன் ஃபங்க்ஷன், பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எந்த மாதிரியான நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டில் வந்து என் ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்களேன். தேர்டு பாருங்கள். மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எம்டி லிஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேல்யூஸ் என்னென்னா சப்ஜெக்ட் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ். ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இங்கே எத்தனை மார்க்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஐ இன் ரேஞ்ச் வந்து 6. m ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட் என்டர் த மார்க். அது எது வேணாலும் இருக்கலாம். ஐ மீன் நம்ம இப்போ ஆர்டர் வைஸாக தான் நமக்கு போகும் இல்லையா? தமிழுக்கு மார்க், இங்கிலீஷ் மார்க்கு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இது மாதிரி தான் நமக்கு மேக்ஸ் ஆர்டராக போகும். நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் தான் நமக்கு இங்கே வேல்யூஸ் வந்து மார்க்ஸாக பிரிண்ட் ஆகும். மார்க்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் எம். அப்பன்னா நமக்கு தெரியும், அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே இப்போ தமிழ் கொடுத்து முடித்த பிறகு இங்கிலீஷ் ஆட் பண்ணு, நெக்ஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இங்கிலீஷ் ஆட் பண்ணு, அடுத்து ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் இப்படி ஆட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது தான் அப்பண்டோட ஒர்க்கு. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் மார்க்ஸ், ஃபஸ்ட்டு ஐ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேல்யூ வந்து என்ட்ரு பண்ண சொல்லிக்கிறாங்க. பட் ஜேவோட வேல்யூ என்னென்னா மார்க் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லென்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்க்கோட லென்த் என்ன அப்படின்னு சொல்கிறது. ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிரிண்ட் மார்க் ஈக்குவல் டு ஃபார்மேட் ஆஃப் J1 ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆஃப் J கமா மார்க்ஸ் ஆஃப் J. ஸோ என்ன லென்த்துனா என்னது, அந்த மார்க்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை அங்கே என்ன பண்ணுறங்க பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ பிரிண்ட் என்னது, டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க்ஸ். கீழே பாருங்கள் அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று மார்க் என்ட்ரி பண்ணுறோம். என்டர் மார்க் வந்து 45, 98, 76 அப் டு என்னது எனக்கு 6 வரைக்கும் தான் மார்க் என்டர் மார்க்னு கேட்டே இருக்கும். ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஐயோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கேன், 6ன்னு தான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 6 டைம்ஸ் தான் என்டர் மார்க்னு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அனதர் வந்து என்ன ஆகணும், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம டோட்டல் மார்க்கை மார்க் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ஜே என்ன பண்ண சொல்லியிருக்கோம், லென்த்து மார்க்கோட லென்த்தை கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ 45ங்கிறது என்னது, தமிழ் மார்க்கோட லென்த்து. அண்ட் தென் 98, 76 அப்படின்னு என்னது அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மார்க் ஏற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிடும் வேல்யூஸ். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க, டோட்டல் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே மார்க் கொடுத்த மார்க் என்ன பண்ணுங்க, டோட்டல் பண்ணி எனக்கு விசிபிளைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் யூஸிங் லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ இது மாதிரி தான் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்து 2-3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டியூப்பிள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.